ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். அதிர்ஷ்டம் யாருக்கு எப்படி வரும்னு சொல்ல முடியாதுன்ற எடுத்துக்காட்டுக்காக தான் இந்த கதை. ஷேகர் விமான நிலையத்தில் ஒரு துடைக்கிற வேலை செஞ்சுட்டு இருக்காரு. ஷேகர் வந்து தரையை தொடச்சிட்டு இருக்கான். ஒரு வயதான பெண்மணி ஏர்போர்ட்ல உட்காந்துட்டு இருக்காங்க. ஏர்போர்ட்ல உட்காந்து பாக்குறாரு. சரி ஃபிளைட்காக உட்காந்துட்டு இருக்காருன்னு ஷேகர் நினைச்சிட்டு இருக்காரு. மறுபடியும் தன்னோட வேலையெல்லாம் முடிச்சு பார்த்தீங்கன்னா மதியம் வரைக்கும் அந்த வயதான பெண்மணி அங்கேயே தான் இருக்காங்க. அந்த பெண்மணி கிட்ட போய் கேட்குறாரு, அம்மா என்னம்மா இங்கே உட்காந்துட்டு இருக்கீங்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை என் பையன் அமெரிக்கா கூட்டிட்டு போறேன்னு சொன்னான், அவன் டிக்கெட் வாங்குறதுக்காக உள்ளே போனான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா அப்படின்னா, அம்மா அந்த ஃப்ளைட் போயிடுச்சேம்மா அப்படின்றாங்க. இல்லை அந்த ஃப்ளைட்லாம் போகல, என் பையன் டிக்கெட் வாங்க போயிருக்கான், எனக்கு இங்கேயே உட்காந்துட்டு இருந்தா சொல்லியிருக்கான் அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு ஷேகர் போயிடுறான். அதாவது வயதான அம்மாக்களெல்லாம் விடுறது நிறைய பேர் மாலில் இந்த மாதிரி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ ஏர்போர்ட்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு மனசே நினைச்சுக்கிறார் ஷேகர். திருப்பியும் சாயந்தரமாக அந்த பெண்மணி அங்கேயே உட்காந்துட்டு இருக்காங்க. ஷேகர் தன்னோட வேலை முடிச்சு, அம்மா உங்க பிள்ளை வந்தாரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என் பிள்ளை இன்னும் வரல, என் பிள்ளை உள்ளதான் இருக்கான், போய் பாருப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரின்னு என்ன பண்றான், ஷேகர் உள்ளெல்லாம் போய் எல்லார்ட்டையும் விசாரிக்கிறான். அந்த ஃபிளைட் போனதாகவும் இவன் தன் தாயை அப்படியே விட்டுட்டு போனதாகவும் சொல்றாங்க. அந்த ஃபிளைட் கிளம்பிடுச்சு, அவன் இந்த மாதிரி ஃபிளைட்ல போயிட்டான்னு சொல்றாங்க. அப்ப மறுபடியும் சொல்றான், அம்மா உங்க பையன் வந்து ஃபிளைட்ல போயிட்டான், அவன் மறுபடியும் வரமாட்டான், நீங்க இங்க இருக்காதீங்கம்மா, போங்கம்மா அப்படின்னு. அந்த பெண்மணி கோவந்துருச்சு. யாரை பார்த்து என்ன சொல்றேன், என் பையனை வந்து கூட்டிட்டு போவான், நீ போய் வேலையை பாரு, நீ என்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கோவமா பேசிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு என்ன பண்றான், அவனோட வேலையை பார்க்க போறான். வேலையை பார்த்துட்டு இருக்கான். ராத்திரி அவன் கிளம்புறான். அந்த வயதான பெண்மணி அங்கேயே உட்காந்துட்டு இருக்காங்க. அவனும் சரி நம்ம ஏதாவது கேட்டு அந்த பெண்மணி ஏதாவது சொல்லுவாங்க, நம்ம போயிடலாம், நம்ம போய் நம்ம வீட்டுக்கு போகலாம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாரு ஷேகர் வீட்டுக்கு போறாரு. தன் மனைவி காவியாட்ட அங்க நடந்த விஷயம் எல்லாம் சொல்றாரு. இந்த வயதான பெண்மணியை அவன் விட்டுட்டு போனா, அவங்க அம்மா வந்து தன் பிள்ளை வரும்னு எதிர்பார்ப்பு இருக்காங்க. அந்த வயதான பெண்மணிக்கு தன் பையன் வரமாட்டேன்னு தெரிஞ்சா எவ்வளோ கஷ்டப்படுவாங்களான்னு ரொம்ப வேதனைப்படுறாரு. சாப்பிடும் போது அவங்க நினைச்சிட்டே தான் இருக்காரு. திருப்பியும் மறுபடியும் காலைல ஷேகர் வேலைக்கு வரான். அந்த பெண்மணி அதே இடத்துல தான் உட்காந்துட்டு இருக்காங்க. அம்மா உங்க பையன் வந்தானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லப்பா என் பையன் வரல அப்படின்றாங்க. அம்மா வரமாட்டான், நேற்று இந்த ஃப்ளைட் போயிடுச்சு, நீங்க யாரும் நம்பி இங்க இருக்காதீங்கம்மா அப்படின்னு சொல்றாங்க. உங்க வீடு எங்க இருக்குன்னு சொல்லுங்க, நான் கொண்டு போய் விடுறேன் அப்படின்னு சொல்லி ஷேகர் கேட்கிறாரு. இல்லப்பா ஊர்ல ஒரே ஒரு வீடு தான் இருந்துச்சு, அந்த வீடை வித்துட்டான் என் பையன், நம்ம தான் அமெரிக்கா போக போறோமே, இனிமே இந்த ஊருக்கே வரப்போறது இல்லை, உனக்கு எதுக்கு இந்த வீடுன்னு சொல்லிட்டு அந்த வீடை வித்துட்டான் அப்படின்னு சொல்றாங்க. ஒரே வேதனைப்படுறாரு, மனசுக்குள்ள ரொம்ப ரொம்ப வேதனைப்படுறாரு. எப்படியும் சில மகன்கள் இருக்காங்களான்னு ரொம்ப வருத்தப்படுறாரு. அவரால் ஒன்றும் செய்ய முடியல, ஏன்னா அவருமே ஒரு ஏழ்மையானவர், அவரால் ஒன்றும் செய்ய முடியல, வருத்தப்படுறாரு. உங்களுக்கு உறவினர் யாராவது இருந்தா சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்றாரு. இல்லப்பா எனக்கு யாரும் உறவினர்லாம் கிடையாது, எனக்கு யாரும் தெரியாது, எனக்கு என் மகன் மட்டும்தான் எல்லாம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரே வருத்தப்படுறாரு. அப்புறம் தன்னோட துடைக்கிற வேலையை பார்த்துட்டு இருக்காரு விமான நிலையத்துல. திடீர்னு அந்த வயதான பெண்மணி மயங்கி விழுந்து அடைஞ்சிட்டாங்க. எல்லாரும் வராங்க, கூட்டமா வரவும் ஷேகரை பாக்குறாரு. ஷேகர் போய் ஓடி போய் அந்த அம்மா முகத்துல தண்ணி தெளிக்கிறாரு. அம்மா ஏதாவது சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இல்லப்பா நான் நேத்துல இருந்து எதுவுமே சாப்பிடல அப்படின்றாங்க. ஒரே வேதனைப்படுறான் ஷேகர். ஐயோ இப்படி ஒரு பையனை இவங்க பெற்றிருக்காங்களேன்னு அப்படின்னு ரொம்ப வேதனைப்படுறான். டிஃபன் பாக்ஸ் உள்ள லஞ்ச் எடுத்துட்டு வந்து தரான். அம்மா இதை சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அந்த அம்மாவும் சாப்பிடுறாங்க. மறுபடியும் இரவு நேரத்துல ஷேகர் தன்னோட வேலையை முடிச்சு போறாரு. அந்த அம்மா வந்து ரோட்ல ஒரு பிளாட்ஃபார்ம்ல உட்காந்துருக்காங்க. நாய் எல்லாம் அவங்கள பார்த்து குலைக்குது. அப்ப அந்த அம்மா வந்து கல்லெல்லாம் தூக்கி போடுறாங்க. ஏன்னா ஷேகருக்கு அந்த அம்மாவை அந்த இடத்துல விட்டுட்டு வர மனசு இல்லாம என்ன பண்றாருன்னா தன் மனைவி காவியாக்கு ஃபோன் பண்றாரு. காவியா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்பேன் அப்படின்றாரு. சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க காவியா. இந்த மாதிரி அந்த வயதான பெண்மணி கதை நேற்று நான் சொன்னேன் இல்லையா, அவன் பையன் வந்து விட்டுட்டு போயிட்டான், அவங்க இங்க தனியா இருக்காங்க, அவங்கள பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு, எனக்கு ஒரு உதவி பண்றியா அப்படின்னா. என்னங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறான். நான் எனக்கு என்னோட அம்மா தான் இறந்துட்டாங்கல்ல, அவங்கள நான் எங்க அம்மா போல நினைச்சுக்கலாமா, நான் கூட்டிட்டு வரட்டுமா, நம்ம குழந்தைங்களுக்கும் பாட்டி இல்லைன்னு ரொம்ப வருத்தப்படுறாங்களே, நான் கூட்டிட்டு வரட்டுமா அப்படின்றாங்க. அவங்கள பார்த்தா ரொம்ப நல்லவங்களா இருக்கு, எப்படி அவங்க பிள்ளைகிட்ட அவங்க ஏமாந்து நிக்கிறது ரொம்ப வருத்தமா இருக்கு, எனக்கு தனியா அவங்களை விட்டுட்டு வரவும் மனசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காவியாட்ட சொல்றாரு. சரிங்க உங்க விருப்பப்படி உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்க செய்யுங்க அப்படின்றா. ஷேகருக்கு ஒரே சந்தோஷம். ஷேகர் என்ன பண்றான், தான் கிட்ட இருந்த ஒரு சால்வையை கொடுத்து போத்தி அவன் வீட்டுக்கு கூட்டிட்டு போறான். ஏன்னா அன்னைக்கு இரவு ரொம்ப குளிரா இருக்கு. காவியா கூப்பிடுறான். காவியா இங்க வா அப்படின்னு சொல்றான். இதோ வரேங்கன்னு சொல்லிட்டு காவியா வரா. அவங்கள பார்த்த உடனே காவியா ரொம்ப சந்தோஷப்படுறான். வாங்கம்மா வாங்க அப்படின்னு சொல்றா. அந்த அம்மா உள்ள நுழையும் போதே நான் வந்து உங்களுக்கு பாரமா வந்திருக்கேன், உங்களுக்கு பெரிய சுமையா வந்திருக்கேன் அப்படின்றாங்க. இல்லம்மா நீங்க அப்படிலாம் சொல்லாதீங்க, நீங்க எங்க வீட்டுல ஒரு உறுப்பினர், நீங்க அப்படி சொல்லாதீங்க அப்படின்றாங்க. இப்போ ஷேகர் அந்த அம்மா பேர் என்னன்னு கேட்கிறாரு. அந்த அம்மா பேர் ருக்மணி அப்படின்னு சொல்றாங்க. ருக்மணி அம்மா வந்து வந்திருக்காங்க அப்படின்னு ஒரே சந்தோஷம். பாட்டி வந்துட்டாங்க ஒரே சந்தோஷமா இருக்காங்க. குடும்பமே சந்தோஷமா இருக்கு. அப்புறம் இரவு சாப்பாடு போடுறாங்க, நல்லபடியா சாப்பிடுறாங்க. மறுநாள் காலை ஷேகர் வேலைக்கு போறாரு. அந்த அம்மா வந்து காவியாக்கு கிச்சன்ல வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி தரதும்
வளர்க்குறதும் வீடு பெருக்கிறதும் துடைக்கிறதும் அவங்களால முடிஞ்ச சின்ன சின்ன வேலை செஞ்சுட்டு தான் இருக்காங்க. குழந்தைங்களுக்கு நிறைய கதை சொல்றாங்க. குழந்தைங்களும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அந்த கதையெல்லாம் கேட்டுட்டு. குழந்தைங்க அவங்க நல்லபடியா பாக்குறாங்க. குழந்தைங்களுக்கு சாப்பாடு விட்டுறது, குழந்தைங்களை கவனிக்கிறது எல்லாமே செஞ்சுக்கிறாங்க. இப்படியே போயிட்டு இருக்கு. ருக்மணி அம்மா வந்து சந்தைக்கு போய் காய்கறி எல்லாம் வாங்க ஆரம்பிச்சாங்க. அப்ப அந்த மாதிரி காய்கறி எல்லாம் வாங்கும் போது என்ன பண்றாங்க, ஒரு நாள் அந்த இடத்துல கூட்டமா இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டா லாட்டரி டிக்கெட் அப்படின்றாங்க. அப்போ ஒரு 10 ரூபாய் செலவு பண்ணி என்ன பண்றாங்க, லாட்டரி டிக்கெட் வாங்கிட்டு வராங்க அந்த வீட்டுக்கு. அப்புறம் மறுபடியும் ஹாஸ்பிட்டல் செக்அப்க்கு அந்த வழியா போறாங்க. போகும்போது இன்னொரு 40 ரூபா கொடுத்து மொத்தம் ஒரு 5 லாட்டரி சீட் வாங்கி வச்சிருக்காங்க. அப்ப இதை எடுத்து வந்து காவியாட்ட சொல்றாங்க, காவியா அதை பத்திரமா வை, நமக்கு அதிர்ஷ்டம் இருந்தா சேகர் இவ்வளவு கடின உழைப்ப போடுறான், நமக்கு அதிர்ஷ்டம் இருந்தா இது மூலியமா நம்ம வாழ்க்கை நல்லபடியா இருக்கும் அப்படின்றா. காவியா சொல்றான், நமக்கு ஏதுமா அதிர்ஷ்டம் அப்படின்றா. நம்ம அப்படிலாம் சொல்ல முடியாது, யாருக்கு வாய்ப்பு எப்படி வரும்னா சொல்ல முடியாதுமா அப்படின்றாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றா, பத்திரமா எடுத்து வைக்கிறா. இப்ப மறுநாள் சந்தைக்கு ருக்மணி அம்மா காய்கறி வாங்க போகும்போது அந்த லாட்டரி டிக்கெட்காரர் சொல்றாரு, அம்மா அந்த லாட்டரி டிக்கெட்டோட ரிசல்ட் வந்து 5ஆம் தேதி வரும், டிவிலே வந்துரும் பாருங்கம்மா அப்படின்றாங்க. சரிங்கப்பா அப்படின்றாங்க. லாட்டரி டிக்கெட்காரர் சொன்ன விஷயத்த காவியா கிட்ட கூப்பிட்டு சொல்றாங்க, காவியா இந்த மாதிரி 5ஆம் தேதி ரிசல்ட் வரும் அப்படின்றாங்க. சேகர் வேலைக்கு போயிடுறாரு, குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிடுறாங்க. மாமியாரும் மருமகளும், அதாவது காவியா சொல்றேன், சேகர் உங்க பிள்ளையாவும் நான் தான் உங்க மருமக, சேகர் தான் உங்க பிள்ளைனா கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்புறம் ருக்மணி அம்மாவும் மருமகளும் ஒரே சந்தோஷமா பேசி கிட்ட அடிச்சு சிரிச்சுட்டு இருக்காங்க. நல்லா பாக்குறாங்க, பத்திரமா கவனிச்சுக்கிறாங்க. காவியாக்கு இவங்க வந்ததுல இருந்து வேலை சுமை வந்து பாதியாவே குறைஞ்சிருது. ஏன்னா அவ்வளவு வேலை அவங்க செய்யறாங்க. குழந்தைங்களை பாக்குறதுல இருந்து, சாப்பாடு விட்டுறதுல இருந்து, கதை சொல்றதுல இருந்து, அவங்களை தூங்க வைக்கிறதுல இருந்து காவியாவோட வேலையெல்லாம் பாதியா எடுத்துக்கிறாங்க. அப்ப காவியா இவங்களை பத்தி நினைக்கிறேன், இவங்க வந்தது வந்து நம்ம வேலையெல்லாம் பாதியாயிடுச்சு, ரொம்ப அப்படியே சந்தோஷப்படுறா. அப்ப ருக்மணி அம்மா சேகரை கூப்பிடுறாங்க. சேகர், எனக்கு ஏதாவது வேலை இருந்தா சொல்லுப்பா, நான் வேற உங்களுக்கு பெரிய சுமையா இருக்கேன்ப்பா, எனக்கு ஏதாவது வேலை இருந்தா சொல்லுப்பா அப்படின்றாங்க. அம்மா வேலைக்கெல்லாம் நீங்க போக கூடாது, இது வேலைக்கு போற வயசா உங்களுக்கு, நீங்க குழந்தைங்களை நல்லா பாத்துக்கோங்க, காவியா அவங்கள நல்லா பாத்துப்பா, நீங்க குழந்தைங்களும் காவியாவும் நீங்க எல்லாம் வீட்லயே இருங்க, நான் கஷ்டப்பட்டு உழைக்கிறேன், நீங்க எல்லாம் உழைக்கணும்னு அவசியம் கிடையாது அப்படின்றான். அப்படி ஏதாவது தேவைப்படுச்சுன்னா நான் உங்ககிட்ட அப்ப சொல்றேம்மா அப்படின்றான். சரிப்பா அப்படின்னு சொல்ற. அப்புறம் அந்த அம்மாவே நான் சொந்த அம்மா போலவே பாத்துக்கிறான். மருந்து வாங்கி தரதா இருக்கட்டும், இல்ல ஒரு விசேஷம் வந்தா ஒரு நல்ல ஆடை எடுத்தரதா இருக்கட்டும், சேகர் தான் சொந்த அம்மா போல பாத்துக்கிறான். அவங்களும் சேகரை தான் சொந்த மகன் போல பாத்துக்கிறாங்க. காவியாவும் மருமகளாவே பாக்குறாங்க. இவங்க எல்லாம் அப்படி சந்தோஷமா இருக்காங்க. சேகர் மறுநாள் காலைல வேலைக்கு போறாரு. ருக்மணி அம்மா சொல்றாங்க, காவியா இன்னைக்கு தான் அந்த ரிசல்ட் வருது, நம்ம டிவில உட்காந்து பார்க்கணும் அப்படின்றாரு. சரின்னு சொல்லிட்டு என்ன பண்றான், அந்த ரிசல்ட் வருது. 3rd பிரைஸ் முதல்ல நம்பர் போடுறாங்க. 3rd பிரைஸ் போட்ட உடனே நம்பர்லாம் விழல. 3rd பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா 10 லட்சம் அப்படின்றாங்க. அப்போ காவியா முணுமுணுக்கிறா, நமக்கு அதிர்ஷ்டம் தான், நம்ம இந்த சின்ன வீட்டுல இப்படி கஷ்டப்படுறோமா அப்படின்றா. அப்ப ருக்மணி அம்மா சொல்றாங்க காவியா கிட்ட, வருத்தப்படாதமா இருமா, அடுத்து 2nd பிரைஸ் இருக்கு, நமக்கு அதுக்காக விழும் அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு அதுக்கெல்லாம் லக் இருக்கணுமா அப்படின்னா, இல்லம்மா அப்படிலாம் சொல்லாத, விழும், இன்னும் நம்பிக்கை வைமா அப்படின்றாங்க. சரின்னு 2nd பிரைஸ் பார்க்க, 2nd பிரைஸ் 1 கோடி. 1 கோடி பார்த்தா அந்த நம்பர் வரல. அவங்க காவியாவுக்கும் சரி ருக்மணி அம்மாவுக்கும் சரி ஒரு பெரிய நம்பிக்கையே போயிடுச்சு. சும்மா அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க. மறுபடியும் என்ன பண்றா, லாட்டரி நம்பர்ல ஃபர்ஸ்ட் பிரைஸ்க்கான நம்பர் வந்து டிஸ்பிளே ஆகுது டிவில. அப்ப இவங்க அந்த நம்பர்ஸ் ரொம்ப செக் பண்றாங்க. ஒரு நம்பர் செக் பண்ணி பார்த்தா அவங்க லாட்டரி டிக்கெட்ல அந்த நம்பர் இருக்கு. ஃபர்ஸ்ட் பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா 10 கோடி ரூபாய். அப்ப ருக்மணி அம்மாவும் காவியாவும் ஒரே குதிச்சு சந்தோஷப்படுறாங்க. 2 பேரும் கை தட்டி சந்தோஷமா டான்ஸ் ஆடுறாங்க. அப்போ சேகர் திடீர்னு வராது. என்ன 2 பேரும் ரொம்ப இவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, ருக்மணி அம்மா சொல்றாங்க, சேகர் இந்த மாதிரி நமக்கு ஒரு 10 கோடி ரூபாய் பணம், சரிம்மா கண்டிப்பா போலான்னு சொல்லிட்டு இந்த 10 கோடி ரூபாய் பணம் இந்த அட்ரஸ்ல கொடுப்பாங்க, நம்ம போய் வாங்கிட்டு வரலாம் அப்படின்றாங்க. சரிம்மா கண்டிப்பா போலான்னு சொல்லிட்டு அம்மா கூப்பிட்டு அந்த ஆஃபீஸ்க்கு போறாங்க. விஷயம் இந்த 10 கோடி ரூபாய் விஷயம் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப பெரிய பிரபலமான விஷயம். டிவிலையும் நியூஸ் பேப்பர்லயும் யூடியூப்லயும் வந்துட்டே இருக்கு. அப்ப எல்லாரும் பார்த்துட்டே இருக்காங்க. அப்புறம் அமெரிக்கால உள்ள பையனும் பார்க்கறான். அந்த பையன் பேர் பிரதீப் பார்க்கறான். ஐயோ நம்ம அம்மாவுக்கு 10 கோடி விழுந்திருக்கான்னு ஒரே சந்தோஷப்படுறான். என்ன நினைக்கிறான் அப்படின்னா, தான் அம்மாவை நம்ம போய் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறான். அந்த ஃபிளைட் பிடிச்சு அவன் வரான். அவன் வந்துட்டு கேட்கறான், விமான நிலையத்தை கேட்கறான், இந்த மாதிரி ஒரு அம்மா விட்டுட்டு போனேன், அவங்க எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ விமான நிலையத்துல சேகர்ன்றவர் தான் அந்த அம்மாவை கூட்டிட்டு போய் வச்சிருக்காங்க அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு என்ன பண்றான், சேகரோட அட்ரஸ் ஆஃபீஸ்ல வாங்கிட்டு போறான். ஆஃபீஸ்ல வாங்கிட்டு போன சேகரோட பழைய வீட்டுல அவங்க இல்ல. 10 கோடி ரூபாய் விழுந்ததுக்கு அப்புறம் அவங்க சின்ன வீட்டுல இருக்க போறாங்க. ஒரு பெரிய அபார்ட்மெண்ட் வாங்கிட்டு அவங்க ஒரு பெரிய வீட்டுக்கு போயிட்டாங்க. அப்ப அந்த வீட்டு அட்ரஸையும் பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட கேட்டு வாங்கிட்டு பிரதீப் போறான், அம்மாவை பாக்குறதுக்காக வரான். அங்குள்ள செக்யூரிட்டி கார்டு வந்து தடுக்கிறார். நீங்க யாரு, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றாங்க. என் பேர் பிரதீப், ருக்மணி அம்மாவை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நான் போன் பண்றேன், அவங்க ஓகேன்னு சொன்னா விடுவேன் அப்படின்றாங்க. சரி நீங்க போன் பண்ணுங்க அப்படின்னா ருக்மணி அம்மா கிட்ட, அம்மா உங்க மகன் பிரதீப் உங்களை பார்க்கணுமா அப்படின்றாங்க. இல்ல எனக்கு அப்படி யாருனே கிடையாது, எனக்கு எந்த மகனும் தெரியாது, அவன் இறந்துட்டான், எனக்கு அப்படி ஒரு மகனே கிடையாது, தயவு செய்து அவனை உள்ள மட்டும் அனுப்பிடாதீங்கன்னு செக்யூரிட்டி கார்டு கிட்ட சொல்றாங்க. அவனும் எவ்வளவு வந்து அம்மா அம்மான்னு சொல்லிட்டு கத்துறான். ஆனா அவங்க
அம்மா அவங்க கிட்ட பேச விரும்பல. அப்ப என்ன பண்றாங்க, செக்யூரிட்டி கார்டு வந்து ரெஸ்ட் ரூம் போற சமயத்துல தெரியாதனமா என்ன பண்றான், சேகர் வீட்டுக்கு நுழைஞ்சிட்டான். சேகர் வீட்டுக்கு நுழைஞ்சதுக்கு அப்புறம் அவங்க அம்மாட்ட பேசுறான். சீ, நீ யாருன்னு எனக்கு தெரியாது, எதுக்கு என் வீட்டுக்குள்ள நுழைஞ்ச அப்படின்னு சொல்லி கேட்கறான். சேகர்னு சொல்லிட்டு சத்தமா கூப்பிடுறாங்க. என்னம்மா அப்படின்றான். இல்ல ஏதோ ஒருத்தர் இங்க திருடுறதுக்கு வந்துட்டான் போ அப்படின்றாங்க. அம்மா நான் செஞ்சது பெரும் தப்புதாம்மா, என்ன மன்னிச்சுக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். இல்ல சேகர், இவன் யாருன்னு தெரியாது, தயவு செய்து இவனை வீட்டை விட்டு வெளியில துரத்து, இவன் நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிறது நமக்கு நல்ல விஷயமே இல்ல, தயவு செய்து இவனை வீட்டு விட்டு முதல்ல துரத்து அப்படின்றாங்க. அம்மா என்ன மன்னிச்சுக்கோங்கம்மா, விடுமா, நான் செஞ்சது பெரும் தப்புதாம்மா, என்ன மன்னிக்க மாட்டியாம்மா அப்படின்னு சொல்றான். நான் எப்பவுமே உன்னை மன்னிக்க மாட்டேன், எனக்கு மகன் பிரதீப்னு ஒருத்தர் இல்லவே இல்லை, அவன் இறந்துட்டான், என் மகன் சேகர், காவியா, என் பேர பிள்ளைங்க இவங்க மட்டும்தான், எனக்கு மகன்லாம் யாரும் கிடையாதுன்றான். அப்பா அம்மா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறேன். இருந்தும் அவங்களுக்கு பெருசா தோணல. அம்மா, நான் சின்ன வயசுல செஞ்ச தப்பெல்லாம் மன்னிச்சிட்டேன், இந்த ஒரு தப்பு நீ மன்னிக்க கூடாதாமான்னு சொல்லிட்டு கேட்கறான். சரி, அவங்களும் மனம் இறங்குறாங்க. நான் மன்னிச்சிட்டேன், நீ போ அப்படின்றாங்க. அம்மா, நான் ஏர்போர்ட்ல விட்டுட்டு போனது பெரிய விஷயம் தான்மா, நான் ரொம்ப வருத்தப்பட்டம்மா, என்னால முடியலம்மா, நான் கடன் பிரச்சனை இருந்தம்மா, அந்தம்மா உன்னை விட்டுட்டு போயிட்டேன் அப்படின்றான். சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மனம் இறங்குறாங்க. அம்மா, எனக்கு ரொம்ப பசிக்குது, உன் கையால நான் சாப்பாடு சாப்பிடணும்னு சொல்லிட்டு கேட்கறான். அவன் பசிக்குதுன்னு சொன்னே அவ சொந்த தாய் இல்லையா, அவரோட மனசு வந்து நல்லா வெண்ணெய் போட உருகிடுச்சு. ருக்மணி அம்மா என்ன பண்றாங்க, சாப்பாடு போட்டு வந்து கொடுக்குறாங்க. நீ சாப்பிடு அப்படின்னு சொல்றான். அவனும் நல்லா சாப்பிட்டு முடிக்கிறான். சாப்பிட்டு முடிச்சோடனே அம்மா நீ என் கூடவே வந்துரு, அமெரிக்காவுக்கு நான் அவனை கூட்டிட்டு போறேன் அப்படின்றான். இல்லப்பா, அன்னைக்கு நீ வந்து என்ன நாய் மாதிரி விட்டு யாருன்னே தெரியாம விட்டுட்டு போயிட்ட, நான் தெருவில் கிடந்தேன், என்னை வந்து சொந்த தாயை போல நடத்துறாங்க சேகரோட மனைவியும், அதனால அங்க இருந்து வரமாட்டேன் அப்படின்றான். சரி, நான் ரொம்ப கடனாளி ஆயிட்டோம், அங்க பெரும் கடன் பிரச்சனை எனக்கு அப்படின்னு சொல்றான். சரி, இப்ப அதுக்கு நான் என்ன செய்யறதுன்னா, நான் வந்து உன்னை பார்த்தமா, லாட்டரியில உனக்கு ஒரு 10 கோடி ரூபாய் பணம் விழுந்ததுல அந்த பணத்துல இருந்து ₹1 கூட அந்த சேகர் எனக்கு தராதம்மா, ரொம்ப கடன் பிரச்சனை தரேன், நீ என்கிட்ட கொடுமா, நான் உன்னை சூப்பரா வச்சுக்கிறேம்மா, நான் பிசினஸ் பண்ணி மறுபடியும் இந்த 10 கோடி உனக்கு 20 கோடியே தரமா அப்படின்னு சொல்றான். அடப்பாவி, நீ இதுக்குதான் வந்தியா, ஏதோ என் மேல பாசத்துல வந்திருக்கேன்னு நினைச்சேன், நீ இந்த பணத்துக்காக தான் வந்தியா, தயவு செய்து நீ இந்த வீட்டை விட்டு போ அப்படின்னு சொல்றான். இப்படி பேசிட்டே இருக்கும்போது சேகர் சொல்லி கூப்பிடுறான். அப்ப திடீர்னு பிரதீப் என்ன பண்றான், அங்க டைனிங் டேபிள் உள்ள ஒரு கத்தி எடுத்து தான் அம்மா கழுத்து வைக்கிறான். ஒழுங்கு மரியாதை பணத்தெல்லாம் கொடு, உன் மேல உள்ள பாசத்துலாம் வரல, இந்த பணத்துக்காக தான் வந்திருக்கேன், ஒழுங்கா பணத்தை கொடு அப்படின்றான். டே, அந்த பணம் எல்லாம் நான் என் சொந்த காசுல வாங்கல, சேகரோட காசுல வாங்கினது, அது என்னோட பணம் கிடையாது, சேகரோட பணம், அதுல இருந்து ₹1 கூட நான் எடுத்துக்கல, சேகர்ட்டே கொடுத்துட்டேன் அப்படின்றாங்க. இல்ல, அவன்கிட்ட இருந்து இப்ப இந்த பணத்தெல்லாம் வாங்கி கொடு அப்படின்றாங்க. அதுல இருந்து நான் ₹1 கூட அவன்கிட்ட கேட்க முடியாது, ஏன்னா அது அவன் பணம், நான் ஏன் அதை கேட்கணும் அப்படின்றாங்க. நீ அவன்கிட்ட கேட்டு வாங்கி தரலாம், நான் அவனை கொலை பண்ணிடுவேன் அப்படின்றாங்க. சேகர் அப்படின்னு கூப்பிட்டோன்னே சேகர் பார்த்து பிரதீப்பை தள்ளுறதுக்குள்ள என்ன பண்றான், பிரதீப் வந்து சேகர் கழுத்துல கத்திய வச்சிடறான். இதை பார்த்த காவியா என்ன பண்றான், போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு மறுபடியும் வந்து கணவர் இருக்கிற இடத்துல பாக்குறா. எங்க அம்மா லாட்டரியில ஜெயிச்ச பணத்துல எடுத்துருவா அப்படின்னு சொல்றான். காவியா, கண்டிப்பா நான் எடுத்துட்டு வந்து தரேன், தயவுசெய்து என் கணவரை விடுங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சி கேட்கிறா. இல்ல நீ பணத்தை கொண்டு வந்து என் கையில கொடுத்தா மட்டும்தான் நான் விடுவேன், இல்லாட்டி நான் அவனை கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்றான். காவியா என்ன பண்றான், நான் பணம் எடுக்கிறதுக்கு போறேன், ஆனா என் கணவர் நீங்க எதுவும் செய்யக்கூடாது அப்படின்றா. நான் எதுவும் செய்ய மாட்டேன், நீ சீக்கிரமா போய் பணத்தை எடுத்துருவான்றான். சரி, என்ன பண்றா, பணம் எடுத்துட்டே இருக்கும்போது என்ன பண்றான், போலீஸ் வந்துடுறாங்க. போலீஸ் பின்னாடி பக்கமா இருந்து என்ன பண்றாங்க, பிரதீப்போட தலையில துப்பாக்கியை வச்சிடுறாங்க. துப்பாக்கி வச்ச உடனே பிரதீப் கையில இருந்த கத்தியை கீழே போட்டுடுறான். அப்ப போலீஸ் வந்து பிரதீப்பை பிடிச்சிட்டு போய் அவனை ஜெயில போடுறாங்க. ருக்மணி அம்மா சேகருக்கு எதுவும் ஆயிடுச்சான்னு சேகர் தொட்டு பாக்குறாங்க. சேகர், உனக்கு எதுவும் ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு சொந்த பிள்ளை மாதிரியே சேகர்ட்ட கேட்கறாங்க. சேகருக்கும் ஒரே சந்தோஷம், தான் அம்மா வந்து நம்மள இந்த அளவுக்கு ஏதாவது ஆயிடுச்சான்னு நம்மள கேட்கறாங்களே, தான் சொந்த மகன் ஜெயிலுக்கு போக போறான்றதெல்லாம் பெருசா தெரியாம என்னதான் அவங்க கேட்டாங்களேன்னு சேகருக்கு ஒரே பெருமிதமா இருக்கு. பிரதீப் தான் செஞ்ச தவறுக்காக ஜெயில இருக்கான். இப்ப சேகர் குடும்பம் ரொம்ப நிம்மதியாவே வாழ்றாங்க. ருக்மணி அம்மா வந்ததுல இருந்து சேகர் குடும்பத்துல ஒரு பெரிய சந்தோஷமாவே இருக்கு. சேகருடைய நல்ல குணத்துக்கும் மனிதாபிமானத்துக்கு தான் ருக்மணி அம்மா கிடைச்சிருக்காங்க. ருக்மணி அம்மா வந்த நேரம் சேகர் ஒரு பெரிய கோடீஸ்வரனாவே ஆயிட்டான். இந்த கதையில சேகருக்கு கடவுள் நல்லதா செஞ்சிருக்காரு. ஏன்னா சேகர் வந்து ரொம்ப மனிதாபிமானத்தோட அந்த வயதான அம்மாவை தான் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் தான் சொந்த அம்மா போல பாத்துக்கிட்டாரு. அவர் கிடைச்ச பரிசா இந்த 10 கோடி. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். பை பை.